பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 66% பகுதி ஏதோ ஒரு வகையான ஆபத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் பதுளை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷனி பெரேரா இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்தின் தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மீள் குடியேற்றப்படவில்லை என்பதும் இதன்போது தெரியவந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் உலகளாவிய அதிக ஆபத்துள்ள நாடாக இலங்கை மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக பதுளை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் நிலச்சரிவுகள், கடுமையான மண் அரிப்பு, குடிநீர் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் தொற்று நோய்களால் உள்கட்டமைப்பு அழிவை சந்தித்து வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் ஏற்படும் உயிர் மற்றும் சொத்து இழப்பு மிகப்பெரியது என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர்.